நீங்கள் சிஎஸ்சி ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா டிசம்பர் 31க்குள்ளே இந்த கேஒய்சி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இந்த கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களை நீங்கள் லாகின் பண்ணி சிஎஸ்சி ஐடி நீங்கள் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு காமிக்கும். இந்த குவார்ட்டர்லி பயோமெட்ரிக் வந்து பண்ணுற மாதிரி காமிக்கும். மெசேஜ் ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 31க்குள்ளே நீங்கள் வந்து பயோமெட்ரிக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பாப்பப் மெசேஜ் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே அந்த இகேஒய்சி பேஜுக்கு போயிடும். அதில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆதார் நம்பர் வச்சு அதே ட்ராக் பண்ணி உங்கள் சிஸ்டத்தில் என்ன பயோமெட்ரிக் டிவைஸ் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறீங்களோ அதை வந்து ட்ராக் பண்ணும். ட்ராக் பண்ணி டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்டார்ட் கேப்சருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேலே செக் பாக்ஸ் இருக்கும். செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் கேப்சர் கொடுங்க. கேப்சர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பயோமெட்ரிக் டிவைஸில் வந்து நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கலாம். ஸோ அது கொஞ்சம் இப்போக்கே சர்வர் கொஞ்சம் பிஸியாக இருக்குது. ஏன்னா 31க்கு இந்த 3 days தானே இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் சர்வர் டவுனாக இருக்குது. நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும். ஸோ நீங்கள் இப்போயே டைம் இருக்கிறப்பே வந்துட்டு நீங்கள் வந்து அந்த பயோமெட்ரிக்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். திரும்பி அகைன் வந்து ஹோம் பேஜுக்கே வந்துடும். நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த எரர் மெசேஜ் வராது. அதாவது நீங்கள் பயோமெட்ரிக் வைக்கணும் அப்படிங்கிறது வராது.